என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். மசாலா வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுல் வச்சு 4 டீஸ்பூன் கடலை மாவு, 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இப்போ இதை நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ இருந்தால் மீனில் ஒட்டாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் இல்லையா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் புளிப்பில்லாத தயிர் தான் சேர்த்துறேன். நீங்கள் புளிக்கிற தயிர் எதுவும் சேர்த்திடாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் புளிப்பில்லாத தயிர் இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மீனோட நல்லா கோட் ஆகும். இப்போது மீனை சேர்த்துடலாம். இப்போ மீன் சேர்த்தாச்சு. மீனில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அந்த மசாலாவை தடவிக்கலாம். ஒவ்வொரு மீனாக தடவி எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தடவறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக வரும். அப்படியே வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுக்கலாம். மீன் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். எண்ணெயை சுற்றி நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் துண்டுகள் அதில் வச்சிடலாம். எண்ணெய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பீஸ் வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் அதை தீஞ்சிடும். ஸோ சிம்லேயே வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். 1 நிமிஷம் கேப்பில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு தடவை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டுடலாம். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மேலே இருக்க லேயர்லாம் கூட கலர் நல்லா மாறிடுச்சு அந்த மசாலா. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது பேனில் தான் பண்ணணுன்ட்டு இல்லைங்க, தோசைக்கல் இருந்தாலும் தோசைக்கல்லையும் பண்ணலாம். சுவையான மீன் வறுவல் தயார். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.